மார்னிங் டு எவ்ரிஒன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா காரைக்குடி. ஆமாங்க, காரைக்குடி ஸ்பெஷலான உட்காரா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்து நல்லா பேனில் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்த எடுத்துடணும். நல்லா வறுத்த எடுத்ததுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பை தண்ணியில் 2 வாட்டி அலசி எடுத்துட்டு நம்ம நார்மலாக குக்கரில் வேக வச்சாலும் சரி, இல்லை பேனில் வேக வச்சாலும் சரி, நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். அப்படியே சைட் பை சைட் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு உண்டான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் வெல்லம். இந்த மெஷர்மெண்ட்ஸில் எடுத்து பண்ணோம்னா கரெக்டான சுகர் லெவலுக்கு வந்துடும். நமக்கு சுகர் நல்லா சாப்பிடுவோம்னா நம்ம கொஞ்சம் சுகர் எக்ஸஸாகவே போட்டுக்கலாம். இப்போ அதே பேனில் நெய் லைட்டாக சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌனாக வந்தாவே போதும். அதை வறுத்து எடுத்து ஒரு தனியாக ஒரு இதில் வச்சுக்கணும். முக்கியமாக தேங்காவை நல்லா திருவி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் அந்த நெய்யிலேயே 1/4 கப் ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுத்தெடுத்தோன்னா அதிலையே தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சைட் பை சைட் வெள்ளைப்பாகை காய்ச்சி வச்சாச்சு. காய்ச்சின வெள்ளைப்பாகை அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம பாசிப்பருப்பையும் அதோட சேர்த்துடணும். நல்லா வடிகட்டி ஊற்றிட்டோம்னா மண் எந்த இருந்தாலுமே கிளியராக அதிலே வடிகட்டியோடையே வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்தோன்னே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். மெயினாக வறுத்த முந்திரியை அதோட சேர்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த ஒரு டிஷ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். என்ன ரெசிபி வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.